வாடுதல் வாடுதல் வாடே ஓடி வா அடி அப்படி இந்த ஓடி போய் அடி வா ஏய் என்னடா அது அப்புறம் சொல்றீங்களே வணக்கம் அண்ணே வணக்கம் தம்பி வணக்கம் தெரியுதா அண்ணியா உங்களுக்கு தெரியுது ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படியே எங்க பார்த்திருப்பியா எங்கேயோ பார்த்த ஓட்டக்கையில பார்த்திருப்பியா எங்க ஓட்டக்கையில உங்க நடப்பாதையில பார்த்திருப்பியா ஆமா அப்பதான் ஞாபகம் வருது அவனை பார்த்தியா யார இவனை அங்க எங்கேயும் பார்த்த முடிஞ்ச மாதிரி தெரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குதா வந்தது இல்லையா ஓட்ட கோயிலுக்கு வரமாட்டானா அவன் என்ன வேலை பார்க்கறான் பாரு வராக போறாக நிக்கிறாங்க வரா போராடிக்கிறா ஆனா யாரும் தெரியல ஆமா இது நல்லது மட்டும் கெட்டது மட்டும் யாரும் கேளு அவன் பொறுத்தவரை நல்லதே பண்ணிக்கிறியா எல்லாருக்கும் கெடுதல் பண்ணலையா எனக்கு பொறுத்தவரை பண்ணுது தண்ணியை போட்டு 6 கடலுங்கிறானே யாரு அவன் தான் தண்ணியை போட்டு 6 கடலுங்கிறானே அப்படியா சொன்ன சொல்றேன் அப்புறம் வர ஆமா அவனை பிடிச்சிருக்கான் அவனை பிடிச்சிருக்கா முடியா நம்மள மதிச்சு தானே வராங்க போன் மேலையா போன் மேல மதிச்சு தானே வர்ற நம்ம அண்ணன் தம்பி எப்படி என்ன உள்ள கூப்பிட்டுச்சு அக்கா எப்படி கூப்பிட்டுச்சு எங்க அரசமது அங்க இருக்கானே இல்ல எங்க அண்ணன் அரசமத்துக்கிட்ட இருக்கார அவனை பார்த்துட்டு அவன்கிட்ட பேசி இருந்துட்டு வந்தேன் அரசு பண்ணிக்கிட்டியா ஆமா இந்த இருக்குல்ல இந்த அரசு பண்ணி அதுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கான் அவன் என்ன அவனே அது பக்கத்துல இருக்கவனே ஒரு 2 பேரையும் பார்த்துட்டு எல்லாம் நம்ம சொந்த பந்தம் சொந்த பந்தம் தானா கும்பிடுறா சொந்த பந்தம் கும்பிடுறா அண்ணே வணக்கம்ண்ணே நல்லதுதான் பண்ணுவோம் நம்ம அப்புறம் ஏன் இந்த பொண்ணு மேல வந்தீங்க என்னை கவனிக்க மாட்டேங்கிறாங்க யாரும் கவனிக்கல என்னன்னு தெரியல யாரும் கவனிக்கல நான் போறேன் வீட்டுல பாதையில நான் இருக்கேன்னு தெரிஞ்சுதான் அந்த வீட்டுல காலை எடுத்து வச்சாங்க சரி கட்ட ஆரம்பிச்சாங்க சரி கட்டின அன்னைக்கு நான் இங்க வந்து நின்றேன் சரி நீ கவனிக்குமா இல்லையா கவனிக்கணும் நீங்களே சொல்லுங்க கண்டிப்பா எனக்கு அண்ணன் நீங்க சரி சரி தம்பி கவனிக்கணும் தம்பி கவனிக்கணும் ஆமா அவங்க அந்த அந்த வீட்டுல இருக்க மாண்ட தெய்வம் இருக்கு மாண்ட தெய்வம் பேரு மாண்ட தெய்வம் சரி சாமியா இருக்கு சாமியா இருக்கு என்ன தெய்வமா இருக்கு பெண் தெய்வமா இருக்கு அது யார் மேல இருந்து ஆடுது அந்த வீட்டுல அந்த வீட்டுல அரச மேல வந்து ஆடுது ஐயா வந்து போயிருந்தாமே ஏன் வந்து வந்து ஆடு நல்லா ஆடணுமா இல்ல அரசு மேல அரசே ஒழுங்கா இருக்கிறது இல்ல என்ன பண்றாங்க ஐயோ சொல்றேன் என்ன சொல்ற அதை குடிக்காம என் வாசல்ல வந்து நிக்க சொல்லுங்க நான் இதுக்கு அடுத்தவங்களோட குறை சொல்லுது அதானே தெய்வம் குடிக்கிறான் அவன் ஆமா அவனை சத்தியம் வாங்கி விடுமா சத்தியம் அவன் எந்த சத்தியம் நான் திருந்த மாட்டேன் அவன் அவ்வளவுதான் திருந்த மாட்டானா நீ பேசுறியா அவன்கிட்ட மன நடப்பிட்ட வேற வழி இல்ல நம்ம பிள்ளை ஆயிடுச்சு காப்பாத்த வரேன் போச்சுடா நம்ம பிள்ளைன்னு காப்பாத்த வர நம்ம பிள்ளைன்னு காப்பாத்த வரேன் நம்ம பிள்ளைல இன்னொரு பிள்ளை இருக்கு அவனே வர விடாம அவன்கிட்ட வர விடாம நான் அவன்கிட்ட முதல்ல போனேன் மயன்ட்ட 2ஆம் மயன்ட்ட போனேன் அவன்கிட்ட வர விடாம நான் என்ன சொல்றேன்னா இந்த மாண்டதையும் யார் மேல இருந்து விளையாடணும் அரசு மேலதான் விளையாடணும் அவனை வந்து நான் திருவிழா குடிக்க வேணாம்னு சொல்லிடுறேன் இருந்து விளையாண்டு இந்த பட்டியை காக்கா சொல்றீங்களா சரி உங்களுக்கு வாடகை கொடுக்குறேன் என்ன வாடகை கொடுக்குறாங்க இருக்குப்பா வேப்ப மரத்துக்கிட்டே இருக்கு பின்னாடி வச்சு கும்பிட்டாங்க சரி கும்பிடும் போது எனக்கு சாம்பிராணி வாடை வரும் வெள்ளி செவ்வாய் நாள் தவறாம வரும் சாம்பிராணி வாடை எடுப்பீல ஆமா அப்ப இங்க சாம்பிராணி வாடை கொடுக்குறாங்க எடுக்க மாட்டீங்களா எடுப்பேன் இங்க சாம்பிராணி வாடை எடுக்கல எடுத்தா நல்லா இருக்கு நல்ல வாசமா இல்லையா நீங்க கவனிச்சீங்க நான் கவனிச்சேன் நீங்க என்ன கவனிச்சது நான் கவனிக்கிற தப்பு தான் அண்ணன் தப்பு தானே சரியா தம்பி தப்பு தான் நான் கவனிச்சுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் உனக்கு வாசம் நிறையா போட்டு விட்டேன் நல்ல வாசம் எடுத்துக்கிட்டியா அங்கே எத்தனை பேர் இருக்கா அந்த பனை மரத்தில் 2 பேர் இருக்காங்க பாக்கி ஆளுனா இந்த பனை மரத்தில் எனக்கு 2 பேர் எங்க அண்ணன் ஒரு 2 பேர் இருக்காங்க மற்ற ஆளும் இல்லையா இந்த பக்கம் இந்த வீட்டுல ஐயா இருக்காரு ஐயா என்ன சொன்னாரு ஐயா என்ன சொல்றாரு அவர் விட்டு பிள்ளையாச்சு நானு அதனால ஒண்ணு அதனால அண்ணன் தம்பி ஆகி போய் அவர் விட்டு பிள்ளை சரி அம்மா என்ன சொல்லுது கெடுதல் பண்ணக்கூடாது சொல்லிட்டாரு அம்மா என்ன சொல்லுது அதே சொல்லுது அதான் சொல்லுதா நான் அவனுக்கு புத்திய மாத்திட்டாரே புத்திய மாத்திட்டாரு அவனுக்கு எவனுக்கு அந்த அரசனுக்கு அரசன்ட்ட பேசுவோமா அந்த அரசன் என்னதான் நிக்கிறியா கூப்பிட்டு பேசுவோமா கூப்பிடுங்க வாடா அரசா மானத்தை வாங்கி போடுப்ப இங்கிட்டு வா இந்த பக்கம் வா உனக்கு போத அடிமையா போச்சு குண்டி படுத்து போயிடும் பேசு மானக்கிட்டு ஏன் கவனிக்கல எப்ப இன்னைக்கு கவனிச்சா இதுக்கு முன்னாடி விட்டதுனா முன்னாடி சாமி வச்சு கும்பிட்டு அதனால அங்கிட்டு முன்னாடி நீ சாமி வச்சு கும்பிடல நீ சாமியே கவனிக்க மாட்டேங்கிற உங்க சாமியை நீ எங்க கவனிக்கிற சொல்லு பாப்போம் எப்ப கவனிக்கிற வேற வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அங்க போயிட்டு உங்க சாமி அங்க போயிருந்து சொல்லிச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அங்க உன் வீட்டு முன்னாடி நடப்பாத நிறைய இருக்கா இல்லையா உனக்கு தெரியுமா தெரியாது தெரியும்ல அப்ப அது இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ கிடைக்கிற போயிடுச்சு காப்பாத்திக்கணும்னா நீ எப்படி இப்படி இருக்கியப்பா
நான் போறேன்ப்பா. அது உனக்கு தெரியுமா இல்லையாப்பா? தெரியும், தெரியாதா இல்ல, தெரியும் உனக்கு. எனக்கு கவனிக்குமா இல்லையா? அவன்கிட்ட வேற ஏதாவது பொண்ணும் பொருளும் கேட்டேனா? இல்லைல்ல. சாம்பார் வடை தானே கேட்டேன். நீ எப்படி குடிக்காம இருப்பியா, இருக்க மாட்டியா? குடிச்சேன்னா அந்த வீட்டுல உன்னை இருக்க விட மாட்டேன். ரைட். ஒட்டிடுவேன். இங்க சத்தியம் பண்ணிட்டு நீ போயிடணும். சத்தியம். அங்க போய் திருப்பி குடிச்சேன்னா உன்னை எடுக்க மாட்டேன். உனக்கு ஒரு வாரிசு இருக்குல்ல. இவன் பண்றத போய் பண்ண கிடையாது. வாரிசை படிக்க தப்பு இல்லது. யார் வாரிசு எடுத்தாலே அங்க துடி துடிக்கும். இல்ல பாவம் அப்படியே செய்யக்கூடாது. ஆமா அப்படி செய்யக்கூடாது. நல்லா புத்தியை மாத்தி புத்தியை மாத்தி குடிக்கும் போது வேற ஏதாச்சும் அதை ஊற்றி விட்டு மூத்தரத்தை ஊற்றி விட்டுருவாங்க. ஆத்தா மாத்திடுவா. அவங்க ஆத்தாலே மாத்திடுவா. அந்த ஆத்தாவுக்கு பேர் என்ன வச்சிருக்கா? பேர்லாம் வைக்கல. வெள்ளிமலையில இருக்கு. அது எப்படி எப்படி வந்துச்சு அது? அம்மா போட்டு. அம்மா போட்டு எத்தனை வயசு இறக்கும் போது? இறக்கும்போது ஒரு 5 வயசு இருக்கும். 5 வயசு. அம்மா போட்ட பிள்ளைக்கு பின்னாடி வச்சு கும்பிடும்போது என்கிட்ட பேசும். பேசுமா? என்ன சொல்ல வந்து? பேசும். என் பிள்ளைய கொஞ்சம் காப்பாத்திக்காப்பா, நீ ஒழுங்கே போ உட்காந்தே சொல்லும். ஏன் நடிகை அழுகுறா? என்ன ஏன்டா அழுகுறீங்களே? எதுக்கு அழுகுற? எதுக்கு அழுகுற? எதுக்கு அழுகுற? உன் குடும்பத்தை நான் காப்பாத்தினேன், வழக்கம் நீ சுத்தமா இருந்துக்க. உனக்கு வேலை நினைச்சா ஏன் வீட்டுக்கு தீட்டு அழுக விடாது. பிறந்தவள மத விட விடாது. தீட்டால விடாது. அதுக்கு தீட்டா நான் வரல கேட்கலையா? கூட பிறந்தவ கூட பிறந்த வாரிசு. அதுதான் உன் தீட்டாளுக. வேற யாரும் இல்லப்பா. என் கண்ணுக்கு தெரிஞ்சது அது. 2 தடவை வீட்டுல இருந்து பின்னாடி நான் எடுத்து போட்டிருக்கேன். இல்லைன்னா நீ எங்க இருக்க மாட்டேன். ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி வண்டி வந்துச்சா இல்லையா? நான் தான் எடுத்து போட்டேன். இல்லைன்னா நீ அன்னைக்கு அவுட்டு. இன்னைக்கு கவனிப்பீங்களா? சாப்பிட்றாங்க வேணும். வெள்ளி செவ்வா 4 தவறாம வேணும். ஒரு நாள் தவிர்த்தாலும் உங்க வீட்டுல குறைய ஆரம்பிச்சிருவேன். சந்தோஷமா போச்சு சொல்லலாமா? நல்லா தான் பார்த்துருக்கீங்க. இப்போ இப்போதான் பேச போறோம் ஐயாட்ட. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க ஐயா? ஓட்டக்கோயில இருக்கேன். ஓட்டக்கோயில எந்த ஊரு? ஓட்டக்கோயில ஊர் பேரு. ஊர் பேர் ஓட்டக்கோயில் தானா? தாயமங்கல் பக்கத்துலயா? கல்லல் பக்கத்துல ஓட்டக்கோயில். நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க அந்த இடத்துல? நாங்க ஒரு ஆள் இருக்கேன். நீங்க நல்லது பண்ணுவீங்களா? நல்லதே பண்ணேன். நான் போற பாதையில யாருக்கு நான் கெடுதல் பண்ணல. நான் போற பாதையில வந்தாலும் அன்னைக்கு அவுட்டு. அது கெடுதல் இல்லையா? அந்த நிமிஷம் நான் கிராஸ் பண்ற நிமிஷம் ஏன் வாகனம் நிக்காதுல அந்த இடத்துல. என்ன வாகனம் உங்க வாகனம்? என் வாகனம் என்ன தெரியாதா? கேட்கறது. வெள்ள குதிரையில வருவேன். இப்ப வெள்ள குதிரை எங்க நிக்குது? வெள்ள குதிரை அங்கே ஓட்டக்கல்ல நிக்குது. இப்ப எப்படி போறது இங்க இருந்து? காத்தா போயிருவேன். அப்படி வெள்ள குதிரை மட்டும் என் வாங்கினேன். காத்தியா வாங்கினேங்க. காத்தும் போவாங்களானா? மாலை பேகமும் என் வாங்கினேங்க. இங்க எத்தனை வாகனம் கட்டி கிடக்கு அரசு மன்றத்துல? 4 இருக்கா? அது யாராவது யூஸ் பண்றா? ஐயா 1, கருப்பர் 1, அரசு மரத்துல 1 இருக்காரு அவர் 1, இன்னொருத்தர் போறாரா? அவர் யாரு? 2 மூலையில இருந்து வராரு. யாரும் தெரியல. எந்த மூலையில இருந்து? அந்த மூலையில இருக்காரு. ஓ ரைட். கரெக்டா இல்லையா? கரெக்ட். அந்த மூலை அங்க இருக்காரு. இருக்காருல. அவர் அடிக்கடி வராரா? அவசரத்துக்கு மட்டும் வருவாரு. உனக்கு வருவாரு. உனக்காகனா வருவாரு. பாதுகாப்பா இருப்பாரு. பேர் மட்டும் சொல்ல முடியுமா? பேர்லாம் என்ன காரணம் வரல சரி? உங்களுக்கு தெரிஞ்சுட்டு என்கிட்ட கேட்டா சரி தப்பு கேட்டது தப்பு. ரைட் எனக்கு தெரியும். ரைட் பப்ளிக் ஒண்ணா. சரி ஐயா ரொம்ப பிடிச்சிருக்கு. பிள்ளைய பாதுகாக்க வந்தியா? எதுக்கு வந்திய? பாதுகாப்பே முதல்ல இருந்தேன் பிள்ளைகிட்ட. பிள்ளைகிட்ட என்னன்னா பிள்ளைகிட்ட இல்ல. பிள்ளை அந்த வாசல் கிட்ட நான் இருந்தேன். சரி என்னை கவனிக்கிறதுனால பிள்ளைகிட்ட திரும்பிட்டிய. அப்ப கெடுதல் பண்ண வந்திய? நம்மளாம் கெடுதல் பண்ணலாமா? கெடுதல் பண்ணக்கூடாதுன்னா என்னை கவனிச்சுக்கலாம். நீங்களே சொல்லுங்க கவனிக்கணுமா இல்லையா? நீங்க திருத்தி கொண்டு போனா அது தப்பு. பிள்ளைய சின்ன பிள்ளைய எவ்வளவு திருத்த முடியும்? நம்ம திருத்த முடியுமா? சாமியா நினைச்சா அவங்களுக்கு மனசு இருக்கு. அதை மாத்திக்க ஒண்ணுமே அப்படி செய்யக்கூடாது. இப்ப நீங்க இந்த பொண்ணு மேல வந்து எவ்வளவு நாள் ஆச்சியா? நான் வந்து 1 மாசம் இருக்கு. உங்களுக்கு பேர் வச்சிருப்பாங்க. என்ன பேர் உங்களுக்கு? ஓட்டக்கோயில் முனியா. ஓட்டக்கோயில் முனியா தான். சரி ரைட். எவ்வளவு நாள் வந்து? 1 மாசம் இருக்கும். 1 மாசமா என்ன தொந்தரவு பண்ணியா? 1 மாசம் நான் தொந்தரவு பண்ணல. பௌர்ணமிக்கு நான் தொந்தரவு பண்ணேன். என்ன பண்ணீங்க பௌர்ணமி? தூக்கு போட்டுருக்கேன். அந்த பிள்ளைய 2 பேரும் போட்டுச்சுங்களா அதோட சேர்ந்து போட்டுருக்கேன். தப்புள்ளது. நம்மளாம் காக்குற ஊரை காக்கும் தெய்வம். நம்மளாம் நம்ம அது மாதிரி செய்யலாமா? தப்பு தானே? சாமி எப்படி பண்ணா முன்னாடி ஒத்துக்கிறேன். நான் சொல்றது தப்பு தான். அக்கா நல்லா பேசுதா உண்ட? அக்கா என்ன சொல்ல போகுது? அக்காட்ட கேளு. என்ன காப்பி என்ன நான் இங்க இருக்க வேண்டிய மரியாதை. அதனால இங்க மரியாதை இல்ல. அப்ப யாருக்கு மரியாதை தலையில? அக்காவுக்கு தான் மரியாதை. அதுதான் முன்னோடி. அதனால நீங்க என்ன பண்றீங்க? நம்ம இலைக்கு நானும் வரவா? அது வேறையா? அது வேற சிக்கல் இருக்கு. சரி பாத்துக்கோமா. இப்ப என்ன வேணும் ஐயாவுக்கு? ஏதாவது மரியாதை போட்டுட்டு வர வேலை எடுத்துக்கிறியா? சரி
ஐயா போதுமா? சந்தோஷமா? நல்லா இழுத்தாச்சா? ஆட்டத்தை போட்டு போவான். ஆடுவோமா? எப்படி ஆடுவான்? நீங்க உடுக்க அடிங்க. நான் அடிக்க நீ ஆட. அண்ணன் அடிக்க தம்பி ஆட. ஆமா. அண்ணனுக்கு அடிக்கவா தெரியாது? அண்ணனுக்கு அடிக்க தெரியாது. அப்பா 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 ஐயா ஓட்டக்கொலை முனியா ஓட்டக்கொலை முனியா ஓட்டக்கொலை முனியா ஓட்டக்கொலை முனியா மன்னிப்பு கேட்டார்ல இனிமே நல்லா பண்ணணும். வரி கரெக்டா வரிக்கணும். வரி கரெக்டா வரிக்கணும். எப்படி? கெடுதல் பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது. நான் கெடுதல் பண்றவங்களுக்கும் பண்ண மாட்டேன். கவனிக்காதவங்களுக்கு மட்டும்தான் நான் பண்ணுவேன். நல்லது பண்ணுவீங்க பண்ணுவீங்க ஓட்டக்கொலை முனியா வடிவா ஏய் இதா ஏய் இதா ஏய் இதா ஏய் கட்டிக்கல ஏய் காணி கட்டி கரமொண்டு ஓடி வாரா நல்ல வெள்ள குதிரை ஏறி ஏய் கருவா கையில எடுத்து ஏய் இதா ஏய் இதா ஏய் இதா ஏய் சந்தோஷமா தம்பி? அவ்வளவுதான். இப்ப ஜாலியா எங்க போறீங்க? போயிருக்கீங்களா? மக்களை காக்கணும், கோயில் நிரக்கணும். சந்தோஷம். ரைட்டு. தம்பி எப்படி நல்லா பேசுறாரா? ரொம்ப பிடிச்சிருக்கு. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. நீங்க எனக்கு தம்பி. தம்பி 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 யாரு? அரசுமா அண்ணனா? சரிங்களா? அண்ணன் என்ன சொல்ல வர? வந்திருக்காரா பைக்க? அங்கேயே இருப்பாரா? நல்லா பேசிக்கிறீங்களா வந்து? அவருக்கு என்ன வேணுமா? நல்லது பண்ண வந்துருக்கு, எனக்கு கெடுதல் பண்ணக்கூடாது. சந்தோஷம் சந்தோஷம். சரி ரைட்டு. சமயம் தாத்தாம சத்தியமா? பாடி கற்பனை சத்தியமா? நல்ல கருவா என்னை குறை சொல்லக்கூடாது. எங்க அண்ணன் சொன்ன வாக்கு பண்ண மாட்டாரு. கவனிக்கணும். நீ தண்ணி அடிக்க கூடாது. சரி சரி இங்க போய் கடையை பார்த்து எத்தனை இடம் சொல்லு. இல்ல எத்தனை இடம் சொல்லு. சும்மா ஒரு வாரம் தாங்குமா? ஒரு வாரம் தாங்குமா? சொல்லி குத்தம்ல பலது வீட்டுல ஓடுது வேற. அது என்ன ஓடுது? அண்ணே ஓடுதேன். அண்ணே ஓடுதேன். ஓஹோ கெடுதல். அது வேண்டாம். மந்தையில வேண்டாம். மந்தையில உடைக்க வேணாம். சரி வா. அதனால சொல்லல நேர்த்த போட்டு பட்டு பட்டுன்னு வச்சிருப்பேன். வச்சிருப்பியா? ஏன் இப்ப சொல்றியா? என்னது கேட்க ஒரு ரெடியா இருக்காங்க. தாங்கிக்கிடுவாளா? தாங்கிக்குவியா? சரி உடச்சு விடுவா. இங்கிட்டு வா. வாங்கடு சொல்லு. ஏப்பா நீ நல்லா இருக்கா கூடாதுன்னு உங்க அண்ணன் கூட பிறந்தது 8 பேரு. 8 பேர்ல 2 பேர் இல்ல. இருக்கா இல்லையா? இல்ல 2 பேர் இல்லையா? சரி. 2 பொட்டை 2 கண்ணி. கண்ணில 1 இதுவாயிருச்சு. எப்படி சொல்றேன்னா புரியுதா இல்லையா? புரியுதுல? 4 பேரு. ஒரு ஆளை உனக்கு முன்னாடி பண்ணாங்க ஒதுக்கி வச்சிருந்தீங்க. அம்மா இறந்ததுக்கு அப்புறமே ஒதுக்கி வச்சு உண்மையா? சரி. அம்மா இறந்ததுக்கு அப்புறமே சேர்த்தில இல்லையா? நீ இடம் வாங்கும்போது எனக்கு இதெல்லாம் விசாரிச்சு தான் அந்த இடத்த உனக்கு வாங்க வச்சேன். சரியா? இப்போ 2 பேர் முதல்ல ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்தாங்க. 2 பேருக்கு ஆகாது. ஆகுமா ஆகாதா? இப்போ எப்படி இருக்காங்க? உனக்கு கொடுக்க எங்க அண்ணன் அங்கே இருக்கா பாண்டி முனி. அங்கே பார்த்துக்குவேன். என்னென்ன வேலை ஆகணுமோ அங்கே பார்த்துக்குவேன். நான் வந்து சொல்லிக்குவேன். சரியாப்பா? என்ன இல்லைண்ணா வெள்ளி செவ்வாய் எனக்கு சாமி சூட சாம்பிராணி இருக்கு. பசும்பால் மஞ்சத்தூள் 5 வகையான இலை. அந்த பசும்பால் மஞ்சத்தூள் எதுக்கு? அது விளக்கம் தெரியும் எனக்கு. வீட்டுல இருக்குப்பா. அவங்க ஏவி விட்டுருக்காங்கள வீட்டுக்குள்ள இருக்கு. என்ன இருக்கு வீட்டுக்குள்ள? ஏவி விட்டது. ஏவி விட்டு என்ன? ஊழலும் உங்க மனைவியாரும் எல்லாம் இருக்க கூடாது. உங்க வீட்டுல வளரக்கூடாது. அப்ப என்ன உருவத்துல உள்ள வந்துருக்கு? என்ன உருவத்துல வந்திருக்கா? அது உருவமா வரலப்பா. அது ஒரு நேரத்துக்கு ஒரு உருவமா தான். அப்ப அதுக்கு வெளியில போறதுக்கு மஞ்சத்தூளும் பசும்பாலும் மஞ்சத்தூள் 5 வகையான இலை. என்ன இலை சொல்லுங்க? மா இலை 1, கொய்யா இலை 2, வேப்ப இலை முக்கியமா. வேப்பலை 3. வீட்டுல இருக்க வேப்ப இலை. வீட்டுல இருக்க வேப்பலை. ஆமா. சரி 3. இன்னும் 2. வீட்டுல வேப்ப இலை 2. 5 இலை சொல்றிய? அரச மரத்து இலை. அரச மரத்துல 4. அங்க நம்ம இருக்கோம்ல அரச மரத்துல. ஆமா. நம்ம இலை வேணும்ல. 4. இன்னும் 1. ஓ வீட்டுக்கிட்ட
கிழக்கு பக்கம் மாத்து ஒரு மரம் இருக்கு. என்ன மரம்? என்ன மரம் கேளுங்க அவங்கள்ட்ட கேளு. நீ தான் சொல்லணும். நானே சொல்லணுமா? நீ சொல்ல நிறையா இருக்கு என்னன்னு தெரியும்ல. ஆமா. சொல்லு. என்ன மரம்? ஐயப்பா சொல்லுப்பா. அதே மறைக்குது. பண்ணிப்பா. கண்ணு தட்டுப்பட முடியல. மறைக்குது. அந்த ஏவ என்னையே மறைக்குது பாத்தியா? சொல்லு. நீ தான் சொல்லணும். நீ தான் பார்க்க முடியும். நாளையெல்லாம் வந்துருச்சு. சொல்லு. பூந்து பாசம் வந்துரு. என்னப்பா இப்படி பண்ணுது அது? நீ தான் பார்க்கணும். அப்புறம் அவ இப்படியாளா நீ இப்படியாளா? நம்ம இப்படியாளா? நம்ம பேச அத விட்டுறேன் அந்த அப்ப பாத்து டக்குனு பாக்கலாம். நாளையெல்லாம் சொல்லியாச்சு ஒரே இடம் வரணும்ல. அது அப்ப மறைக்குது பண்ட. புடிச்சிட்டு வா. யார் இப்படியாலும் பார்க்கணும் இப்ப. வழி விட்டாச்சு. சொல்லு. தாத்தா சொல்லு. என்ன அவர் எப்படி சொல்றாரு? அங்க இருக்கேன்டா. அத விலைக்கு விட்டுக்கிறேன் நீ போடா. சரி என்ன இலை? 100 இலை என்னால? தென்னம்பூ இலை. தென்னம்பூ இலை. தென்னம்பூ இருக்காவனா? சரி ரைட்டு. மொத்தம் 5 இலைய எல்லாம் கரைச்சி அரைக்கணுமா? தென்னை மரத்துல எப்படி இலை இருக்கும் கேட்டாரா அவளு? தென்னை மரத்துல எப்படி இலை இருக்கும்? நான் கூட மறந்துட்டேன். எப்படி இருக்கு இலை? அந்த ஓலை சீச்சு நாலா வெட்டி. ஓலை சீக்கணுமா? நாலா வெட்டி ரெண்டு வீட்டு மேல வச்சுட்டு 2 ஊரே நமக்கு கெடுதவா இருக்காங்க. சரி சந்தோஷம். அது தெளிச்சா வெளில போயிருமா? அதுக்கு என்ன அவ்வளவு பவுடர் அந்த பசுமாளுக்கு மஞ்சள் இருக்கும்? ஆத்தாளுக்கு பூந்தது என்ன? அதுல வந்து என்ன? பசுமாளு மஞ்சள் குங்குமம் தானே. ஓஹோ அதான் உயர்ந்ததா? அதுல அவ்வளவு பவர் இருக்கா? அப்ப கீழே சிக்கி வெளியே போயிடும். அப்படியா? இது தெரியா போச்சு நமக்கு. அண்ணங்காரனுக்கு தம்பி இப்ப விளக்கம் சொல்றாரு. வீம்பதியம்மா எல்லாம் பார்த்து சரி பண்ணி தரதுக்கு ஒரு டைம் சரியா வந்துடணும். சரி பண்ணிடுவாங்க. போகும்போது மண்டி போட்டு செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமேல் அந்த பாதைக்கு போக மாட்டேன்னு சொல்லி கும்பிட்டு போக சொல்லு. சரி அது கும்பிட சொல்லு. நேற்று மன்னிப்பு தான் இருக்காரு. போச்சுருக்கோம். வேற என்ன பேசி முடிப்போம். போச்சுருமா? நீ போப்பா. சுத்தமான பசும்பாடு. சரி அண்ணன் தம்பி சொன்னா சரி அண்ணன் புரிஞ்சுக்கிறேன். இப்போ நேரம் எங்கே போறீங்க? ஓட்டவேலு போறீங்களா? ஊரை சுற்றி வரணும். போகும்போது அண்ணன் எல்லாம் இருக்கா பார்த்துட்டு போங்க. சரி தன்னையோட தாத்தாமலை சத்தியமா? பாடி கர்மமலை சத்தியமா? இங்கே கூப்பிட்ற தேவமலை சத்தியமா? இந்த பிள்ளையோட்டு போய் இந்த குடும்பத்துக்கு பட்டியை காத்து ஊர் மக்களை காத்து இனிமேல் பட்டு கெடுதல் பண்ணாம நல்லதா பண்றேன். முக்கால சத்தியம். அடுத்து யார் முடியும்? அப்படி அடிவா வா. அப்படி யார் வந்திருக்கீங்க? யாரு? நான் தானே. யாரு? மதுரைக்கு காவக்காரே. ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. மதுரைக்கு காவலுக்கு 2 பேர் இருக்கா? நீங்க யாரு? 3 பேர் இருக்கா? 4 பேர் இருக்கா? என்ன கட்டிருக்கீங்க தலையில? நீங்க என்ன கட்டிருக்கீங்க? நான் என்ன கட்டிருக்கேன்? என்ன கட்டிருக்கேன்? என்ன கட்டிருக்கீங்க? என்ன கட்டிருக்கீங்க? என்ன நீங்க சொல்லுங்க. என்ன கட்டிருக்கீங்க? சொல்லுங்க. என்ன கட்டிருக்கேன்? சொல்லுங்க. தலப்பா. தலப்பா கட்டிருக்கோம். தலப்பா எல்லாருமே கட்டுவாங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஐயா. ஐயா. ஐயானா? ஐயானா உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன நடிக்கிறீங்க? எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? ஐயா உங்களுக்கு தெரியுமா? பாண்டி ஐயா. அப்படி சொல்லு. அப்படி சொல்லு. பாண்டி ஐயாவுக்கு இந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்? அப்பா எனக்கு ஒரு நேர்த்தி கடன் இருக்குப்பா. என்ன நேர்த்தி கடன்? நிறமாலை வாங்கி போடுறேன்ட்டு. எதுக்காக வேண்டாங்க? பிள்ளை பெரிய பிள்ளை ஆகணும்ண்டு. ஓ பெரிய அவங்க அப்பா வேண்டது இல்லப்பா. யார் வேண்டது? அவங்க பாட்டிப்பா. அம்மாவோட அப்பா. அம்மாப்பா. பாட்டி உசுரா இருக்கா? இருக்குப்பா. அதுக்கே நான் தான்ப்பா இருக்கேன். அதுக்கு உனக்கு அது என்ன வழங்க மாட்டேங்குது ஒழுங்கா. நீ இருக்கியா? கண்டவள வீட்டுக்குள்ள புள்ள பெரிய பாலானா நிலம் மழை வாங்கி போன்னு வேண்டி இருக்காங்க. கண்டவள வீட்டுக்குள்ள விடுதுப்பா. அது விட்டு அதுக்கு நான் இருக்கேன்ப்பா. அது பேசிக்குவோம். இந்த புள்ள பெரிய பிள்ளை ஆனாக்கா நிலமலை வாங்கி போறேன்னு வேண்டியிருந்தாங்களா? இந்த பிள்ளை எத்தனை வயசுல பெரிய பிள்ளை ஆனிச்சு? உன்ட்ட வேணும்னு தான் ஆனிச்சா? வேண்டிட்டு போய் 2 வாரத்துலப்பா. 2 வாரத்துல எத்தனை வயசு இருக்கு புள்ள பெரிய பிள்ளை ஆகும்போது? 16 வயசு இருக்குப்பா. ஒரு சில பிள்ளை 20 வயசு கூட ஆகுது. 16 வயசுல வேண்ட கூட நடந்துச்சு. இன்னும் நிலமலை வாங்கி போடல. 17 வயசு 16 வயசுக்குள்ளப்பா. இப்ப நிலமலை வாங்கி போடணும்னு வந்திருக்கீங்க. ஆமாப்பா. வாங்கி போட்டா போயிருக்கு. எவ்வளவு நாள் பாச்சு பிள்ளை பெரிய பிள்ளையே? எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு 5 நாள் இருக்குமா? 5 நாளா? 16 வயசுல வயசுக்கு வந்துச்சு சொல்றேன். நீங்க எப்ப சொல்றீங்க? அதான் இப்ப வயசு என்ன? 4 வருஷம் ஆக போகுதுப்பா. 4 வருஷமா ஏப்பா வாங்கி போடல? எங்கப்பா நாத்தா வாங்க. அதான் வேண்டதா? ஏன் வாங்கி போடல? நம்மள சிலிப்ப பாரு.
பயப்பட நான் கொடுத்த வரப்பா கேளுப்பா. எதுதா ஆமா நான் கொடுத்த வரமே போச்சுடா. இன்னும் நீ விட்டு வரலாமா? மடியிலேருந்து வந்து நின்றாங்க. இந்த புள்ள நீ கொடுத்து வரமா? ஆமா நான் கொடுத்த வரமே. மடியா பாட்டி வேலை போய் ஆமா அம்மா அம்மா சரி சரி இது பாட்டு புள்ள. சரி ரொம்ப நேரம் போய்கிட்டு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா சந்தோஷம். இங்க வரைக்கும் இருந்த ஐயாவுக்கு என்ன வேணும் இங்க வந்திருக்கீங்களா? நம்மளுக்கு செய்ய வேண்டிய செய்யணும்ப்பா. நேரம் மாலை அது செய்ய சொல்லுங்க. நான் செய்யறேன் உனக்கு செய்யலையா? என்னது பாண்டிக்கு ஆண்டிக்கு என்ன செய்ய போறீங்க? இல்ல நான் செஞ்சுட்டு இருக்கேனா இல்லையா உனக்கு கூப்பிடனாலே? அக்கா உள்ள கணத்ததே எனக்கு வயிறு நம்பிடுச்சு. அப்படியா? உள்ள அனுப்பிச்சு வயிறு நம்பிடுச்சா? அக்கா பார்த்து பேசிட்டீங்களா? நான் கூப்பிடுற நேரமா வரீங்களா நீங்க? கூப்பிடுற நேரமா பாட்டி ஐயா வாங்க கூப்பிடும்போது வரீங்களா அந்த எல்லைக்கு? அப்பெல்லாம் வர மாட்டேன். அவசரத்துக்கு நான் வந்து நிப்பேன். என்ன கவனிக்கணும்பா. இல்ல நான் உன்னை கவனிக்கிறேன் தான். நான் அனிதாவும் கூப்பிடல. பாண்டி ஐயா மதுரை இல்ல விட்டு ஒட்ட கோயில் இல்ல கற்பாய் கொண்டு வான்னு சொல்லி கூப்பிடுறேன். அப்ப வரீங்களா இல்லையா? அவ்வளவு சீக்கிரமா நான் வர மாட்டேன். ஏன்? தண்ணி பாரு வாழ வேண்டிய தண்ணி நம்ம வந்துச்சுன்னா தாங்க மாட்டேன். நான் சொல்லுகிறேன் நான் அழைக்கிறேன் இந்த எல்லைக்கு. ஆமா அப்ப வரீங்களா இல்லைன்னு கேட்டேன். அப்ப வரேன். அந்த ரெண்டு சாத்தாங்க இருந்துச்சு. எந்த சாத்தாங்க? அப்புறம் நம்ம தம்பி ஒருத்தர் இருந்தாருல. ஆமா அவருக்கு மரியாதை கொடுத்து நின்னுட்டேன். இல்லப்பா நான் கேட்கறது கொஞ்சம் புரிஞ்சுக்க. இந்த எல்லைக்கு இந்த வீரப்ப சொல்ற எல்லைக்கு நான் கூப்பிடுறேன். அனிதானமா கூப்பிடுறேன். சாமியாளைக்குமே பௌர்ணமி மாசி கூப்பிடுறேன்ல. இல்லப்பா என் நேற்று கடனுக்கு தான் வந்தேன். அக்கா இருக்கும்போது எனக்கு என்னப்பா இங்க வேலை? அது வேற இருக்கா? சரி அக்கா பார்த்துவாங்க சரியா? வந்து ஏதோ ஒரு ஆபத்துல கூப்பிடும்போது வாங்க. அந்த நகர் அந்த எல்லையிலேருந்து ஆள் வரும்போது ஆபத்துல என்னை கூப்பிட வேணாம். கவனி ஆபத்துல நானா வந்து நிப்பேன்ப்பா. அது வேற இருக்கா? வீட்டுக்கு நானா வந்து நிப்பேன். சரி சந்தோஷம். இப்ப என்ன வேணும் ஐயாவுக்கு? ஐயா ஒண்ணு வேணாம். சந்தோஷமா வாங்கி போடுறாளா இல்லையா? நம்ம வாங்கி போடுறியா? போறோம் சாமி. வா கிட்ட வா சொல்லு. போடுறேன். எப்படி கிட்ட வா கிட்ட. ஞாயிற்றுக்கிழமை வந்து போறோம். நல்லா 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 சொல்லு. ஞாயிற்றுக்கிழமை வந்து போறோம் சாமி. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு உசுந்த நாளாப்பா. சரி வெள்ளிக்கிழமை வந்து போறோம். அப்படி சொல்லு. ஞாயிற்றுக்கிழமை நீங்க உங்க லீவை நீங்க பாக்குறீங்க. பாத்துக்கிட்டியா? நீ பால வேண்டி போட வேண்டியது. ஏன் புள்ள வேண்டிட்டு அப்படியே விட்டுற வேண்டியது. அப்ப கேட்குதா? அப்ப வச்சு கார வச்சு சந்தோஷமா? உனக்கு அப்புறம் இந்த பிள்ளை மேல யார் இருக்கா? அவ்வளவுதான். நம்ம வந்துட்டா யார் இருப்பா? நம்ம வந்துட்டா யார் இருப்பா? அதுக்கு மேல யார் இருக்க முடியும்? சரி இந்த பிள்ளைக்கு ஆபத்துல வந்துச்சு. அப்ப இங்க வரலையே? நான் தான் சொல்றேன்ல தம்பி ஒருத்தர் இருந்தாரு. ஓஹோ அவர் நல்லது உள்ளவர் நான் நினைச்சுக்கிட்டு அந்த ஓட்ட குளம் தான். சரி 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 அவர் இப்படி பண்ணுவார் யாருக்கு தெரியும்? என்ன நீ பாத்துக்க. அப்படி ஒரு நாள் வந்தேன்பா. இல்ல போறேன்னு சொல்லி செஞ்சிருச்சு. இந்த பிள்ளைய கூட்டிட்டு போ கையை பிடிச்சு இழுத்துருச்சு அது. நான் எந்திரிச்சு வந்தேன். இல்லையா கேளுங்க அவள்கிட்ட. எப்ப வந்துச்சா இல்லையாப்பா? வந்தா தெரியுமா? வந்தா தெரியாது எனக்கு. நான் எந்திரிச்சு போறேன். எனக்கு கையை பிடிச்சிருக்கவே நின்றுக்கிட்டாங்க. ரைட் ரைட் சந்தோஷம். அப்படிதான் இருக்கும். தெய்வத்தை நம்மள சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. சாமியாலே நம்மளோட தெய்வத்தை நம்ம இந்த மாதிரி கதை நேரம் வந்தா தான் தெரியும். சந்தோஷம். பையன் சத்தியம் மட்டும் எங்க போறியா? மதுரைக்கு போங்க. நான் கூப்பிடும் போது வாங்க. உடம்பு ஒரு சீது சுந்தர கூட போய் போன ஆள திரும்ப கூப்பிட வச்சு நீ விளக்கத்தை எடுத்து விட்டு சொன்ன மரியாதைக்கு போச்சு. சரி பேர் என்னம்மா? புருஷன் பேரு? எந்த ஊரு? உடம்பு நல்லா இருக்கா? கற்பாய் பாருங்க. பேருன்னு சொல்ல கையில் விட்டுறாரு.